20,000 ரூபாய் வரைக்கும் வாடகை வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏரியால தான் இருக்கும். ஏன்னா பக்கத்துல நியர்பை எஸ்ஆர்எம் நீங்க விசாரிச்சு பாருங்க. இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரெண்டல் இன்கமுக்கும் வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் படி நீங்க யோசிச்சீங்கன்னா சூப்பரா நீங்க ஒரு வீடு கட்டி விட்டீங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உடனே வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? அதுவும் நம்ம எஸ்ஆர்எம் பக்கத்துலங்க. உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா அடுத்து எஸ்ஆர்எம்க்கு அப்படியே அடுத்த ஸ்டாப்புங்க. அடுத்த ஸ்டாப்பே நம்மளுக்கு வந்து காட்டாங்குளத்தூர் தான் சொல்லலாம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பொத்தேரி கூட சொல்லலாம். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் வரும். இந்த பக்கம் காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்சஸ் இருக்குங்க. ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல, அதுவும் ரெசிடென்சியல் ஏரியால காட்டாங்குளத்தூர் ஏரியா, பொத்தேரி ஏரியா, எஸ்ஆர்எம் நியர்பை இங்கெல்லாம் வீடு வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரே ரோடு தான். நீங்க அந்த ஜிஎஸ்டில இருந்து வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோடு ஃபுல்லா ரெசிடென்சியலா இருக்கும். அதை தாண்டவனே பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடுகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அப்படிதான் நீங்க நேரா உள்ள வருவீங்க. வந்தீங்க அப்படின்னா உள்ள நேரா வருதா தார் ரோடு வருது உங்களுக்கு. இதுதான் நம்மளோட சைட் சரிங்களா? அப்படியே ரோட்டு மேலேயே இருக்குது. பாருங்க, இதான் நம்ம காட்டாங்குளத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க. பாருங்க, செகண்டுக்கு பாத்தீங்கன்னா பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜிஎஸ்டி ரோடு. இது வந்து பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் பஸ் ஸ்டாப். எல்லா பஸ்ஸுமே நம்ம 500A, அது வந்து 500, எல்லா பஸ்ஸுமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்ல நின்று தான் போகுது. 2-3 நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி போக முடியும். இந்த மாதிரி லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வீடுகளுக்கு அப்படியே அடுத்த மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுமே இமீடியட்டா வீடு கட்டிட்டு வர்ற மாதிரி எல்லாரும் தேடக்கூடிய நார்த் பேசிங், நார்த் ஈஸ்ட் பேசிங் கார்னர் இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பிளாட்டே வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. ஒரு நியூ லே அவுட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா. இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 6 பிளாட் தான். ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க. 6 பிளாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுல 6 பிளாட்ல இப்பவே 2 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. அங்க பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் 2 பிளாட் சரிங்களா, 1A 1B ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2A சரிங்களா, அடுத்த பிளாட் 2A 3A 4A 4B சரிங்களா. இந்த 4 பிளாட் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. அதுவுமே நார்த் பேசிங்ல எல்லாருமே தேடக்கூடியது. எனக்கு வந்து வடக்கு பார்த்த இருக்க மாதிரி மனம் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுவும் சூப்பரா வந்து அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு சில பேர் கேட்பாங்க, எனக்கு வடக்கும் பார்த்துக்கணும் கிழக்கு பார்த்த கார்னரும் வேணுங்களா? அதுக்கு அடுத்து 2 பிளாட் நம்மளுக்கு அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க. நம்ம காட்டாங்குளத்திலே பாத்தீங்கன்னா JRK ஸ்கூல் இருக்குங்களா, அதே மாதிரி மரம்னாறு சென்ட் ஜோசப் ஸ்கூல்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு. இங்க இல்லாத என்னங்க, இன்னைக்கு இந்த எஸ்ஆர்எம் ஏரியா, காட்டாங்குளத்தூர், பொத்தேரி, மரமலை நகர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டெவலப்மெண்ட், ஃபுல்லா டெவலப்மெண்ட் ஆயிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு எஸ்பி கோயில் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓவர் பிரிட்ஜ் போட்டாங்க. நீங்க கேட்டுக்கு நிக்கணும் அவசியம் இல்ல. ஃபுல்லா கிராஸ் பண்ணி ஒரக்கடம் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் ஈஸியா நீங்க ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிரிட்ஜ் ஒர்க் வந்து போட்டு விட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மரமலாறு இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. போர்டு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காட்டாங்குளத்தூர் தான் பயங்கரமான டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. இன்னைக்கு இந்த ஏரியால இடமெல்லாம் வாங்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி வந்து இடம் போயிருச்சு. இடமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். லே அவுட் போடுறதுக்கு இடமே கிடையாது. இது யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜிகே யோகாலயா ரயில்ஸ்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் தான் கொடுப்பாங்க. அதுவும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து 500 மீட்டர், 1 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில தான் பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் சைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிருக்கோங்க அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல. அதுல இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட், அருமையா இருக்கு. வெறும் 4 பிளாட் மட்டும் தான் இருக்கு. யாராருக்கெல்லாம் வேணுமோ இமீடியட்டா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட்லயே வந்துருது. உங்களுக்கு ஃபுல்லாவே பக்காவா பேங்க் லோன் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து போக முடியுங்க. பேங்க் லோன் வசதியுமே பாத்தீங்கன்னா 80 to 90% உங்களோட டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கும். அதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. நீங்க வாங்குனீங்கன்னா இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வரலாம். அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா நல்ல ரோடு வசதியோட சூப்பரா வந்து இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட், இபி லைன் அப்படின்ற மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல ஃபுல்லாவே இருக்கு. நீங்க லைவா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இப்போ நம்ம இருக்க இந்த 4 பிளாட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 சதுரடியில இருந்து உங்களுக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு பிளாட் சைசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியால கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியுமே இருக்கு. அந்த பக்கமும் உங்களுக்கு வந்து ரோடு தான். அந்த 2 பிளாட் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா. அப்படியே ரோடு வருது. உங்களுக்கு வந்து பாருங்க இபி லைன் அப்படியே நம்ம பிளாட் ஒட்டியே தான் போகுது. ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்ல அங்க வீடு கட்டிட்டு இருக்காங்களா, அங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு வந்து 2-3 வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஒரு வீட்ல ஆளுங்க இருக்காங்க, இன்னும் 2 வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஒரு அபார்ட்மெண்ட் தெரியுதுல, அதுதான் பாத்தீங்கன்னா அபோர்ட் வேலி அபார்ட்மெண்ட்டுங்க. ஃபுல்லாவே ஆப்போசிட்ல நல்ல ரெசிடென்ஸ் தான் இருக்கு. அதுக்கு மேல இந்த ஆன் ரோட் மேலேயே தான் நம்மளோட இருக்கு. இது வந்து நார்த் பேசிங் சரிங்களா. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப 2A 3A போட்டுருக்கா. 2A 3A 4A 4B இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 பிளாட் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்கு. பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியால அதுவும் ஜிஎஸ்டில இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம இன்னைக்கு சொல்ல போற ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்லயே கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பிளாட் எடுத்தீங்கன்னா 1000 சதுரடி சொல்லிக்குமா, ஒரு பிளாட் எடுத்தீங்க அப்படின்னா 39.9 லட்சம் மட்டும் தான். 39.9 lakhs மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட். அதுவும் நார்த் பேசிங் பிளாட்டுங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் வேணும்னு கேட்பீங்க. அது எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்